அக்கா எந்திரிச்சிட்டியா அபி? ரேணுகா அக்கா, ஹவுஸ் ஓனர் நேத்து இந்த ஒரு வீடு தான் காலியா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த வீடும் பூட்டி இருக்கே. அதுவா? அதுல ஒருத்தி குடியிருந்தா, எப்பயாவது வருவா போவா. என்னன்னு தெரியல, 4 நாளா ஆளே காணோம். சரி நீ உள்ள போயிரு, நான் வாசல கூட்டிட்டு வரேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. இங்க பாருப்பா, வீட்டை காலி பண்ணிட்டோம்னு என்ன மறந்துடக்கூடாது. சரிங்கண்ணா. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன சரியா? என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் என்னால முடிஞ்சு வச்சு சரிண்ணா. ஏறுங்க ஏறுங்க. வரேண்ணா. சரி. போலாம்பா. அம்மா ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வா தம்பி, நீங்களும் வாங்க. இந்தாங்க சாவி. இனிமே இது உங்க வீடு. என்ன சரியா? உள்ள போங்க. வா. சஞ்சீவ், 10 கோடி கடனை திருப்பி அடைக்க நமக்கு இருந்த 30 நாள்ல நேத்து ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நமக்கு 29 நாள் தான் பாக்கி இருக்கு சஞ்சீவ். அதாவது 696 மணி நேரம் மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கு. இந்த 696 மணி நேரத்துல ஒவ்வொரு நொடியையும் நம்ம நேர்மையான வழியில பணமா மாத்தணும். இதுக்காக நம்ம கிட்ட மூலதனமா தன்னம்பிக்கையும் வைராகியமும் மட்டும்தான் இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனம் தளரவே கூடாது சஞ்சீவ். பணத்தை சேர்க்கிற இந்த போராட்டத்துல நம்ம எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளோட சுய கௌரவமும் தன்மானமும் மட்டும் இழந்துடவே கூடாது. காலம் நமக்கு அசாத்தியமான கெடு வச்சிருக்கு சஞ்சீவ். 10 கோடி கடன் அடைக்கிற இந்த யுத்தத்துல நாம ஜெயிக்க பசி, தூக்கம் இது எல்லாத்தையும் இழந்துதான் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாகணும். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு நாம எப்படியாவது போராடி ஜெயிக்கணும் சஞ்சீவ். சொன்ன தேதிக்குள்ள நம்ம கடனை திருப்பி அடைச்சி ஆகணும். அபி, என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? வீடு குடி வந்தாச்சு, அடுப்பு பாத்திரம் பண்டம் இல்லாம எப்படி பால் காய்ச்சறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். அங்க பாருங்க. எதுக்குக்கா இதெல்லாம்? அப்படி சொல்லாத அபி.
நான் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரம் பாக்குறேன். இந்த சீசன்ல பாத்திர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் விக்க வச்சிருந்த பாத்திரத்துல தேவையானதை கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். ஆ, பணத்தை உன்னால முடியும் போது கொடு. அபி, நான் துணி வியாபாரம் பாக்குறேன். உங்ககிட்ட மாத்து துணி இல்லல, அதான் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா அபி, ஆ, யோசிக்காத அபி, வாங்கிக்க. வாங்கிக்கோ. சொந்தக்காரங்களே உதவ தயங்குற இந்த காலத்துல நாங்க கேட்காமலே எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. யார் சொன்னா நாங்க சொந்தக்காரங்க இல்லைன்னு? உன்னை தங்கச்சியாதான் அபி நாங்க பாக்குறோம். அபி, ரேணுகா துணி வியாபாரம் மட்டும் இல்ல, பிளவுஸும் தப்பா. ஆ, உனக்கு வேணும்னா தச்சு வாங்கிக்கோ. அக்கா சும்மா இருக்கா? அக்கா நீங்க டெய்லரா? அதெல்லாம் இல்ல அபி. முன்ன மிஷின் போட்டு பிளவுஸ் மட்டும் தச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப துணி வியாபாரம் பாக்குறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கா? அதான் இப்போ பிளவுஸ்லாம் தைக்கிறது இல்ல. வீட்ல வேற இந்த ஏரியாக்காரங்க தைக்க சொல்லி கொடுத்த 20-30 பிளவுஸ் தைக்காம அப்படியே கிடக்கு. நானும் நேரம் இல்லாம விட்டுட்டேன். என்னால தைக்க முடியலன்னு சொல்லி திருப்பி கொடுத்தாலும் இந்த ஏரியாக்காரங்க வாங்கிக்க மாட்டாங்க. சரி ரேணுகா, உன் கதையெல்லாம் அப்புறமா அபிகிட்ட சொல்லிக்கலாம். முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சிடலாம். அபி, இந்த பைக்குள்ள பால், பேஸ்ட், புது சோப்பு, துண்டு எல்லாம் இருக்கு. சாமி படமும் இருக்கு. நீங்க 2 பேரும் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்கன்னா பால் காய்ச்சிடலாம். இந்தாம்மா வாங்கிக்க. ஆ, இந்த சஞ்சீவ். இந்தாம்மா பார்த்து. அவங்க ரெடி ஆகட்டும், நாம போயிட்டு அப்புறம் வரலாம். வாங்க சரிண்ணே. சரி. ம், அபி, கடவுள் நமக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் துணைக்கு இந்த மாதிரி நல்லவங்களையும் கொடுத்துருக்காருல்ல. ஆமா சஞ்சீவ். அம்மா அபி, பாலை முதல்ல சாமி கிட்ட வச்சுட்டு நல்லா வேண்டிக்கம்மா. கடவுளே, நாங்க 10 கோடி கடன் அடைக்க இந்த போராட்டத்துல நீதான் எங்களுக்கு வழி காட்டணும். இதுல நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். கடவுளே, எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து நாங்க இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். பாப்பாவை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு அபிகிட்ட நான் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். இந்தாங்க. கொடுமா, அவங்களுக்கு கொடுமா. ஆ. சரிம்மா அபி, அப்ப நான் கிளம்புறேன். பாத்துங்க, வர்றேன். சரி அபி, நானும் கிளம்புறேன். வரேன் அபி. ஆ, வாங்க. அபி, ம்? என் ஃப்ரெண்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில கிளாத் வாங்கி சேல்ஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா, கிளாத் வாங்கி சேல்ஸ் பண்ண நல்ல மார்ஜின் கிடைக்கும். நான் என் ஃப்ரெண்டு சொன்ன கம்பெனிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சரி சஞ்சீவ். நானும் அப்படியே எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சரி அபி, அப்ப கிளம்பலாமா? பச்சைக்குள்ளே எப்படி போயிருக்காங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. இவங்களுக்குலாம் எப்படிதான் இதெல்லாம் மனசு வருது? இப்படி பண்றாங்க. இதெல்லாம் போடுறதுக்கு எப்படிதான் மனசு வருது? சஞ்சீவ், ம்?
என்ன அபி? அங்க பாரு. என்னன்னு தெரியலையே. கல் நெஞ்சக்காரிங்க எப்படித்தான் மனசு வருதோ தெரியல. ச்சே. அக்கா, ஆ? அங்க என்னக்கா ஒரே கும்பலா இருக்கு? அதுவாமா, யாரோ ஒருத்தி அனாதையா கை குழந்தைய விட்டுட்டு போயிட்டாமா. பாவம்மா, இப்ப அந்த குழந்தை அபி, ஏய். ஏய் அபி, நில்லு அபி. அபி, அபி. ஐயோ, ஏய். சாரி, சாரி. என்னையா சாரி, பாத்து கூட்டு போயா. இங்க வா. என்னாச்சு உனக்கு? ஆ? அபி, ஏம்மா? இங்க பாரு. ஏம்மா அப்படி என்னாச்சு பண்ற? அபி? ஆ? அபி, என்ன? குழந்தை. ஏய், ஏய், அபி. இங்க பாரு அபி. என்னம்மா நீ இப்படியா கண்ணு மண்ணு தெரியாம ரோட கிராஸ் பண்ணுவ? இந்த தம்பி மட்டும் இல்லனா இந்நேரம் நீ கார்ல அடிபட்டு செத்துருப்ப. மா, அபியை திட்டாதீங்கம்மா. பின்ன என்னப்பா, கண்ணு மண்ணு தெரியாம ரோட கிராஸ் பண்ணா திட்டாம என்ன பண்ணுவாங்க? இல்லம்மா, குழந்தை பிறந்த உடனே காணாம போயிடுச்சு. ஐயோ, அதான் யாரோ கை குழந்தை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அபி தன்னை மறந்து கார் வர்றது கூட பார்க்காம ரோட கிராஸ் பண்ணிட்டா. ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா. உங்க சூழ்நிலை தெரியாம நான் திட்டிட்டேம்மா. பரவாயில்ல. அங்க கை குழந்தை யாரையோ அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. அந்த பக்கம் குழந்தைய காணோம். ஒரு பொண்ணு தான் குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம குழந்தையோட சாக வந்திருக்கு. பெத்த புள்ளைய கொல்ல மனசு வராம குழந்தைய ரோடுக்கு அந்தாண்ட இருக்கிற குப்பை தொட்டில போட்டுட்டு அவ மட்டும் சாவ போயிருக்கிறா. அதுக்கப்புறம் அவ மனசு தாங்காம அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருக்கா. அந்த பொண்ணுக்கு தான் இந்த ஏரியால உள்ள ஆளுங்கள்லாம் திட்டி புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதத்தாமா முழுசா சொல்ல வந்தேன். நீ அதுக்குள்ள குழந்தைய பார்க்க ரோட கிராஸ் பண்ணிட்ட. யாமா அழுவுற? இல்லம்மா, நீங்க அனாதை குழந்தைன்னு சொன்னதும் அது என்னோட பாப்பாவா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இப்ப இல்லன்னு தெரிஞ்சதும் அதனால தாங்க முடியலம்மா. அபி, அபி. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. கூடிய சீக்கிரம் உன் குழந்தை திரும்ப கிடைச்சிரும். அந்த சாமியை வேண்டிக்க, உனக்கு நல்லதே நடக்கும். நான் வரேன் தம்பி. சரிம்மா. அபி, வா. வேலைக்கெல்லாம் நம்ம இப்போ போத்தா வரல, வீட்டுக்கு போய்க்கலாம். வா. சஞ்சீவ், என்னம்மா?
அம்மா கிட்ட வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. வேலை தேட போலாம். இல்ல அபி, பரவாயில்ல, வீட்டுக்கு போலாம். நீ யாரையோ பார்க்கணும்னு சொன்னல, நீ அவங்கள போய் பாரு. நான் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாக்குறேன். வா சஞ்சீவ். அபி, நம்ம பாப்பா நமக்கு சீக்கிரம் கிடைச்சிடும் அபி. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நான் அருண் சாரை மீட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? இருக்கு. என் ஃப்ரெண்டு மகேஷ் தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா. உங்க பேர் சார்? சஞ்சீவ். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க சார். ஹலோ. ஹலோ சார், உங்களை மீட் பண்ண சஞ்சுன்னு ஒருத்தர் மகேஷ் சார் அனுப்புனதா சொல்லி வந்திருக்காரு சார். எஸ் உள்ள அனுப்புங்க. ஓகே சார். சார் நீங்க உள்ள போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க செஞ்சு, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். யாரு இவ? வேற சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு. ஏய், என்ன சொல்லு? யோ, எங்கேயா சுத்தி நிக்கிற? ம், 4 நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வீட்டுக்கு வராத இருக்கிற. உங்க ஃப்ரெண்டு மகேஷ் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஓகே சார். நீங்க என் கம்பெனில கிளாத் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறதா சொன்னாரு. ஆமா சார். நீங்க என் கம்பெனில கிளாத் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்க கம்பெனி ரூல்ஸ் படி 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும். சார், அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை சார். ஆனால் நீங்கள் என்ன நம்பலாம் சார். நீங்கள் கிளாத்தை கொடுத்தா 1 வீக்கில் நான் அந்த கிளாத்தை சேல்ஸ் பண்ணிட்டு பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் சார். நெக்ஸ்ட் ஆர்டர்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெபாசிட்டை பே பண்ணிட்டு கிளாத் எடுத்துக்கிறேன் சார். சஞ்சீவ், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. சரி, உங்களுக்காக நான் ஒரு ஃபேவர் பண்றேன். 1 கோடி டெபாசிட் பண்ணிடலாம். நீங்க கிளாத் எடுக்க வேண்டாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாத் தரேன். என்ன, ஓகேவா? என்ன செஞ்சு 10 லட்சத்துக்கே யோசிக்கிறீங்க? சார், அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை சார். டெபாசிட் இல்லாம கிளாத் இஷ்யூ பண்ண முடியாது செஞ்சு. ஐ எம் சாரி. புரியுது சார். நானும் ஒரு கம்பெனி நடத்தினவன் தான் சார். உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது. என்னோட பேட் சுச்சுவேஷன், என்னால் இப்போ ஒரு 10 லட்சம் கூட ரெடி பண்ண முடியல. இட்ஸ் ஓகே சார். எனக்காக நீங்கள் இவ்வளோ இறங்கி 10 லட்சத்துக்கு ஃபேவர் பண்ணீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். ஓகே. ஏய், நான் எங்க போறேன், எதுக்கு போறேன், என்ன பண்றேன்னு கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. சரி கோவப்படாத, நான் போனை வைக்கிறேன். ஏய் கோமதி, என்ன? நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். ஏதாச்சும் நல்லதா ஆக்கி வை. என்னது? 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவியா? ஏன் வந்தா என்ன? ஏன் பயப்படுற? நான் எதுக்கு பயப்படணும்? எப்ப வேணாலும் வா நீ. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே. உனக்கு இது தேவையில்லாத விஷயம். பொம்பளை பேசாம கை போயிரு. பிடிச்சு இழுக்கிற. மங்கா கிட்ட இருந்து பாப்பாவை பிடுங்க துரத்தினவன் இவன் தானே. இவனை பிடிச்சா பாப்பா எப்படி மங்கா கைக்கு வந்துச்சு? அபிகிட்ட இருந்து பாப்பாவை பிரிக்க யார் இந்த சதி வேலையை செஞ்சானோ கண்டிப்பா தெரிஞ்சிடும். பாப்பாவும் நம்ம கைக்கு வந்துடும். ஏய், ஐயோ, இவங்கிட்ட மாட்டினா நம்ம கதையை முடிச்சிருவானே.
சார் சார் என்னை விட்டுருங்க சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சார், என்னை விட்டுருங்க சார். ஏய் சொல்ற, என் பாப்பா எப்படிடா மங்கா கிட்ட போச்சு?